7.5 சனியில் சென்டர் 2.5 என்ன பண்ணணும்? புதிதாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்களை கைடு பண்ணுறேன்னு ஒரு நபர் வருவார், ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கம்பார். பார்த்தா அந்த இடத்துக்கு அப்ரூவலே இல்லாமல் இருக்கும். புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறு போவது புத்திசாலித்தனம். இந்த ஒரு வருடம் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் பிறகு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு? நிறைவாக இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு அச்சம், ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் முழுவதுமாக இந்த காணொளியை பார்த்து பயன்பெற வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இது நாள் வரை நமக்கு விரய சனியாக சனி பகவான் வந்து 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போது நிறைய விரயம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்கள் இது நாள் வரை வயதை அனுசரித்து செஞ்சிட்டாங்க. என்னென்ன விரயம் அப்படின்னா செலவு. இந்த 2.5 வருஷம் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்தில் அதிசாரம் வக்கரம்னா அதுக்கு மேலேயே இருந்துட்டார். கொஞ்சம் நாட்கள் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. இவங்க நிறைய பேர் நிறைய கடனை வாங்கிட்டாங்க. கடனை வாங்கி இவர்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த செலவெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக இல்லை. அவர்கள் வேணும்னே வேஸ்ட் பண்ணலை. ஒரு அனுபவத்துக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்ததோ, இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போனதோ, இல்லை புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு மிஷினாக வாங்கினதோ, ஒரு ஆஃபீஸ் போட்டதோ, ஸ்டாஃப்ஸ் அமைச்சு சம்பளம் கொடுத்ததோ, நிறையா பேர் இந்த ஹோட்டல் ஆரம்பித்தது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணினது. இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தா 4 லட்ச ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு விற்க போகும்போது வெறும் 10,000 ரூபா கூட வராது. இந்த மாதிரி எப்படி மாட்டினோங்கிறதே தெரியாமலேயே அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. விதவிதமாக மாட்டிக்கிட்டாங்க வயதை அனுசரித்து. வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன்னு ஒரு பெரிய கடனை வாங்கி வெளிநாட்டுக்கு போனார்கள். படித்து முடித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அவன் முதல்ல ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஆனால் முடிக்கும்போது இது வந்து வேலை இல்லை, இங்கே ரூல்ஸ் மாறிடுச்சு, லா மாறிடுச்சு, 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வேலைக்கு சேரலைன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடணும். அப்போது கடன் ஜாஸ்தியாச்சு, வட்டியாச்சு, சொத்து கையை விட்டு போச்சு. ராசியில் ராகு, அதனால் கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் தோல்வியும் வக்கரமும் மீனராசிக்காரர்களுக்கு வழக்கமாக இருந்ததை விட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பயம், தூக்கமின்மை, இரவு நேரத்தில் குழப்பம், கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, சத்ரு பிரச்சனை, இதனால் வயதை அனுசரித்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை. நிறைய மீனராசி பெண்களே கணவனாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, கணவனின் ஆதரவு கிடைக்காம போய் இவங்களே இவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்காக வெளியில் சொல்ல முடியாத போராட்டம், ரொம்பவும் உடல் தேய்ந்து போய் நொந்து வெந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சீனியர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லை. அந்த சொத்தை பிரிக்க போகும் பொழுது அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். குழந்தைகளுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து நோய், குறிப்பாக கால் வலி. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது பாதங்கள், அப்புறம் முழங்கால் வலி, இந்த மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸு. இதற்கு தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட்டு, செலவு, அதற்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கொண்டு உடலையும் கெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, மனதையும் கெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, மொத்தமாக போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஒரு 2-2.5 வருஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா, ராசிக்குள்ளே சனி வரப்போகுது. இது நம்ம என்ன பண்ண போகுது? அப்போ இது 7.5 சனியோடைய நடு சனிங்கிறாங்களே, இது நமக்கு ஒரு மைனஸ் தானே அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மைனஸ் தான். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் விரய சனி. அந்த விரய சனியிலேயே எல்லா விரயமும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு அந்த 7.5 சனியோடைய தொடக்கம் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகுங்கிறது ஒரு இல்யூஷன், அதைத்தான் மாயா அப்படின்னு சொல்கிறது உண்டு.
இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம் போய் செலவு செய்து கொள்வது, அதில் மாட்டிக்கொள்வது, அது என்னவென்றே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும். எனக்கு இவ்வளோ வரப்போகுது, அவ்வளோ வரப்போகுது அப்படின்னு நம்பி நிறைய பணத்தை முதலீடு செய்து அதில் வந்து யாரோ என்னைய கைடு பண்ணுறாங்க, இவ்வளோ கம்மி பணம் போட்டால் 10 மடங்கு வருமா, இது ஒரு ட்ரேடிங் மெத்தடு, இது வெளிநாட்டிலேருந்து நமக்கு வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்து இவர்கள் தோற்று போய் விட்டார்கள். இதெல்லாம் ஏன் பண்ணினாங்கன்னா, இருந்த அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம்னு நினச்சி ஒரு விபரீதமான முயற்சி எடுக்க போய் அதிலெல்லாம் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்த ராகுங்கிறவர் நம்மளை விட்டு வெளியில் போகிறார். ஸோ இது இவர்களுக்கு ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஒரு சின்ன மைனஸை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உள்ளே வந்தாலும் இது நாள் வரை பெரிய மைனஸை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் வெளியே போகிறார். 7ஆம் இடத்துல இருந்த கேது என்ன பண்ணினாருன்னா, நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி உறவு முறை சிக்கல், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரிவினை, ஃபோன் காலில் பேசினேன், இன்ஸ்டாவில் போய் பார்த்தேன், நீ 4 பொண்ணு கூட நின்று ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கிற, ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா அதில் நீ 4 பசங்களோட எங்கேயோ போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, என்னென்னமோ மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி எல்லாம் காரணம் கண்டுபிடிச்சி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், பத்திரிகை கொடுக்கப்பட்ட திருமணங்கள் கடைசி நிமிடத்தில் கத்திரிக்கோளாக மாறிவிட்டது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி இவர்களுக்கு முடிவுக்கு வரும். உறவுமுறை சிக்கல் முடிவுக்கு வரும். இவர்களுடைய அந்த ஒரு விதமான வெளியில் சொல்ல முடியாத கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வெளியிலே போகும். கணவன் மனைவி உறவில் இனி இம்ப்ரூவ்மெண்ட், இனி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நாள் வரை நிறைய பேர் பிரிவினையிலும் சேராமலும் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அமைப்பு வரும். இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது வருவதனால், உபஜயஸ்தானங்களில் கேது வரும் பொழுது இவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இனி இவங்க இந்த நடு 2.5 சனியில், 7.5 சனியில் சென்டர் 2.5 என்ன பண்ணணும்? புதிதாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்களை வழி நடத்துகிறேன், உங்களை கைடு பண்ணுறேன்னு ஒரு நபர் வருவார், ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கம்பார். படுத்தா அந்த இடத்துக்கு அப்ரூவலே இல்லாமல் இருக்கும். இந்த கம்பெனியில் சிட்டு போடுங்கம்பார், அந்த கம்பெனி ஆத்தரைஸ்டாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல், புதிதாக பயணிக்காமல், ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குகிறேன் அப்படின்னு போய் வாங்குவாங்க. அந்த வண்டியில் பார்த்தா ஏதாவது ஒரு இன்ஜின் காம்ப்ளிகேஷன் இருக்கும். புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறு போவது புத்திசாலித்தனம். குழந்தைங்களை கொண்டு போய் புது ஸ்கூலில் சேர்க்குறேன், புது டீச்சிங் மெத்தடில் போடுறேன், புக்ஸே எடுத்துகிட்டு போகாமல் ஃப்ரீயாக போயிட்டு வரலாமா அப்படின்னு ஏதோ ஒன்று புத்திசாலித்தனமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது. புதிதாக வரக்கூடிய நபர்கள் அதிகமாக வட்டி தராங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது. அவன் என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டை கரெக்டாக கொடுப்பான், ஒரு குட்வில்லை க்ரியேட் பண்ணுவான், மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை தூக்கி கொண்டு போய் விடுவான். எல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உணவு கட்டுப்பாடு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், வயதை அனுசரித்து வாக்கிங், எக்ஸசைஸ், ஹெல்த் செக்கப் போன்ற விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். மேலும் 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முதலீடு, புதுசாக வரக்கூடிய கிளைண்ட்டு, அவர்கள்ட்ட நான் கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னு இவர்களாகவே போய் லாக் ஆகி கொள்ள வேணாம். பேமெண்ட் வருது வராதுங்கிறது தெரியாமல் இவர்கள் குட்ஸை டெலிவரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கான்செப்டையும் கொடுப்பதற்கு முன் ஒன்றுக்கு பல முறை குவாலிட்டி கண்ட்ரோல், தரக்கட்டுப்பாடு, அனைத்து விஷயங்களும் செய்வது புத்திசாலித்தனம். சார் இதெல்லாம் எனக்கு புரியுது, இந்த 2.5 வருஷமும் இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. 1 வருடம் மட்டும் இவ்வாறு இருந்தால் போரும். அதன் பிறகு கடகத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்களது ராசியில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பார். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களது லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். இந்த 1 வருடம் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் பிறகு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். இந்த 1 வருடமும் நீங்கள் கவனமாக உடல் உழைப்பை கடினமாக வெளிப்படுத்துவது என்பது சனி பகவானுக்கு நடைமுறை பரிகாரமாக வந்துவிடும். இப்போ வீட்டில்
துப்புரவு தொழிலாளர் வரல அப்படின்னா அது அப்படியே போடாமல் நாமே அந்த வீட்டை இறங்கி சுத்தம் செய்வது, கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது. ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா நடைபயணமாக போகிறது, பழனி மலையில் ஏறணும்னா காரில், அதாவது உடம்புல ஃபிட்னஸ் இருந்தால் நீங்கள் படி வழியாக மேலே ஏறுவது, இவை அனைத்தும் அந்த உடல் உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் பிரீத்தி அடைவார். காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது, பைரவருக்கு உணவு வைக்கும் பொழுது சனி பகவான் பிரீத்தி அறிவார். வாழ்வை இழந்த முதியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது, அவர்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்யும் பொழுது, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது, அதே மாதிரி வாழ்வை முடிந்த நபர்களுக்கு காரியங்கள் பண்ணும் பொழுது அதற்கு உதவிகள் நீங்கள் செய்வது, இதை எல்லாமே நடைமுறை பரிகாரங்கள். உங்களுக்கு சக்தி என்னென்ன சக்தி இருக்கோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் இந்த தானங்களையும் தர்மங்களையும் பண்ணுவதுங்கிறது இந்த 7.5 சனியுடைய இம்பேக்ட் உங்களுக்கு குறையும். ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது, முடிந்தால் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது. ஒரு மாதம் இது செய்யலாம், ஒரு மாதம் அது செய்யலாம். அதாவது ஆன்மீகமும் நடைமுறை வாழ்க்கையும் அனுகூலமாக அமைத்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் இவர்களுக்கு பெரிய லெவலில் குறையும். ராசியை விட்டு ராகு போவதும் 7ஆம் இடத்தை விட்டு கேது பகவான் வெளியே வருவதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். கவனமாக மீனராசிக்காரர்கள் தங்களை பார்த்து கொள்ளும் பொழுது, அதாவது இது நாள் வரை எவ்வாறு பயணித்தார்களோ அதிலிருந்து ரிஸ்க் எடுக்காமல், தடம் புரளாமல், புதிதாக வரக்கூடிய நபர்களை நோக்கி பயணிக்காமல், பேராசைப்படாமல், ஏதாவது இவர்களுக்கு ஒரு விஷயத்தை தியாகம் செய்தால், பேராசையை கோபத்தை தியாகம் செய்தால் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். ஒரு வருடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளும். உடல்நிலையில் எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்? நிறைய மீனராசிக்காரர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும். ஆரம்பத்திலேயே நீங்கள் வைத்தியரை பார்த்து தேவையான ஒரு பரிகாரத்தை, ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு எப்படி? மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் அவர்களால் பண்ண முடியும். ஏன்னா ராசியை விட்டு ராகு வெளியே போகிறார். அதனால் நிறைய கோபங்கள், பிடிவாதங்கள் நம்மை விட்டு போகும். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வேகமாக அவர்கள் எனர்ஜெட்டிக்காக செயல்படுவதன் மூலம் வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படும். வேலைகள் ஏதாவது பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்கும்? வேலையில் என்னென்னா இவர்களாகவே வார்த்தையை கொடுத்து மாட்டிக்க கூடாது. இப்போ ஃபோன்லலாம் பேசுகிறோம், இப்போல்லாம் யார் எங்கே எதை வச்சு ரெக்கார்டு பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு ஆர்வத்தில் பேசியிருப்பாங்க யாராவது ஒரு நபரை பற்றி, அதை அப்படியே ரெக்கார்டு பண்ணி பாஸ்கிட்ட போட்டு காமிச்சு, சார் என்னையை பற்றி இவர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி உங்கள் வேலைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு என்பது உங்களுக்கு தெரியாமலே ஏற்படுத்தும். அது கொஞ்சம் கவனமாக, அதாவது பேசி ஒரு விஷயத்தை நெகட்டிவாக்கி கொள்ளாமல் அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம். நிறைய பரிகாரங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது கடவுளை சிறப்பாக வழிபாடு பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மீனராசிக்கு யோகாதிபதி செவ்வாய், அதனால் முருகன் வழிபாடு இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க. நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.